பூங்கொடி 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 சொல்லுங்க. பூங்கொடி, இந்த தென்றல் பிள்ளையோட அப்பத்தாக்கும் அம்மாச்சிக்கும் சொல்லணும்னு சொன்னேல. ஆமாங்க, பறந்தே போயிட்டு சொல்லணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். வாங்க வேணா போய் கூட்டு வந்துருமா? இப்ப எதுக்கு கூப்பிடணும்? அவங்கெல்லாம் கூப்பிடணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல. அவங்க வந்தா பிரச்சனை தான் வரும். வேண்டாம், பேசாம இருங்க. அஸ்வினுக்கும் தென்றலுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னா நம்ம குடும்பம் மட்டும் இருந்தா போதும். ஐயா அத்தையா அப்படிலாம் சொல்றீங்க? எப்படி சொல்ற? உங்க அப்பா என்ன ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கியா? இந்த பிள்ளைங்க சேரக்கூடாதுன்னு. பின்ன நீங்க போய் அவங்க அப்பத்தாவை கூப்பிடணுன்றீங்க, அவங்க அம்மாச்சியை கூப்பிடணுன்றீங்க. என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல நல்லபடியா நடக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அத்தை, அஸ்வின் தான் சொன்னியா தென்றல் பிள்ளை ஆசைப்பட்டுச்சுன்னு. அவங்க அப்பத்தாவே அம்மாச்சியை மட்டும் கூப்பிடுவாத்த. சின்ன பிள்ளை அது என்ன வேணா சொல்லிக்கிட்டு இருக்கோம். வரப்போற பிரச்சனை அந்த பிள்ளைக்கு என்ன தெரியவா போகுது? அதெல்லாம் நீங்க ஒன்னும் கூப்பிட வேணாம். இதுங்கம்மா, அதனால என்ன? அந்த பிள்ளை சைட்ல இருந்து யாராச்சும் ஒரு ஆள் வரணும்னு நினைக்குமா இல்லையா? அவங்க வீட்டுல இருந்து வராட்டி என்ன? நம்மளாம் பார்த்தா மனுஷனுங்களா தெரியல என்ன? இதுமா, அதான் சொல்றேன்ல, நான் சொல்றத கேளு. என்னம்மா உங்க இஷ்டம். நான் சொல்றேன் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறமா நீங்க போய் கூப்பிட போறேன்னு போய்கிட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறம் உங்க இஷ்டம். இல்ல நான் சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. இந்த துளி கூட எனக்கு விருப்பம் இல்ல. ஆனா நீங்க உங்க இஷ்டத்துக்கு செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. செய்யுங்க. ஐயோ அத்தை, இப்பெல்லாம் சொல்லாதீங்க அத்தை. எங்க விருப்பத்துக்கு நாங்க எது செய்யணும்னு நினைக்கல. ஆனா அந்த பிள்ளையும் பாவம் இல்லையா? அவங்க அப்பத்தாவும் அவங்க அம்மாச்சியும் பாராட்டி சீராட்டி வளர்த்துருக்காங்க. இத்தனை வருஷமா வளர்த்தவங்களை விட்டுவிட்டு அந்த பிள்ளை நம்ம குடும்பம் தான் முக்கியம்னு வந்திருக்கு. இந்த கல்யாணத்துக்கு கூட அந்த பிள்ளை ஆசையை நிறைவேற்றி நம்மளாம் என்னத்தான் மனுஷங்க. நான் சொல்றத சொல்லிவிட்டேன். இதுக்கப்புறம் உங்க இஷ்டம். போய் கூப்பிட்டு வாங்க. என்னங்க அத்தை எப்படி சொல்றாங்க? என்ன செய்யறது? விடுமா பூங்கொடி, அம்மா அப்படித்தான். அம்மா பத்தி உனக்கு தெரியாதா என்ன? இல்லங்க, அத்தை சொன்ன மாதிரி எந்த பிரச்சனையும் வந்துடாதுல. அப்படின்னா கோயில போய் எதுவும் பிரச்சனை ஆச்சுன்னா நம்மளுக்கு தானங்க அசிங்கம். அதெல்லாம் எதுவும் நடக்காதுமா, நீ எதை பத்தியும் நினைச்சு கவலைப்படாத. சரிங்க, சரி வாங்க போவோம். நம்ம மட்டும் போனா போதுமா? தென்றலையும் கூட்டு போமா வேணாமா? தென்றலையா கூட்டு போலாமா என்னன்னு தெரியலையே. விடு, வா நம்ம 2 பேரும் மட்டும் போய் கூட்டு வருவோம். சரிங்க. அடியே ராசாத்தி, நான் பெத்த மகளை பல நாளையில வரமிருந்து தவம் இருந்து பொம்பளை பிள்ளைய பெத்து போட்டுட்டு உனி பாட்டுக்க போய் சேர்ந்துட்டேடி. இப்ப என்னன்னா அது அப்பனும் இல்லாம ஆத்தாளும் இல்லாம வளர்த்த கிளடு கட்டையும் இல்லாம அனாதையா போய் கல்யாணம் முடிக்க போகுது. இந்த கொடுமையை நான் எங்கடினே போய் சொல்லுவேன். இப்படி ஒரு கொடுமை எந்த பிள்ளைக்கும் வரக்கூடாதுடி. பெத்தாலும் பெத்த இப்படி ஒரு பிள்ளைய பெத்து போட்டுட்டு நிம்மதியா போய் சேர்ந்துட்டியடி. இப்ப அந்த பிள்ளைய பார்க்க ஆளும் இல்லாம பேரும் இல்லாம இவ்வளவு சொத்து சுகம் எல்லாம் கலந்து அனாத மாதிரி கிடக்கேடி. என்னடி இது அநியாயம்? நீயும் மேலிருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கியா என்ன? உன் பிள்ளைக்கு இப்படியெல்லாம் நடக்குது, நீ வந்து எதுவும் பார்க்க மாட்டியாடி. அது சரி, நீ தான் போய் சேர்ந்துட்டியே, எப்படி வந்து பாப்ப? இப்படி ஆத்தால வேணாம், புருஷனும் வேணாம், பிள்ளையும் வேணான்னு போய் சேர்ந்துட்டாலே மகாராசி. இந்த கொடுமையை நான் எங்க போய் சொல்லி அழுவேன்? என்ன பூங்கொடி இது கிளம்பி உட்காந்து இப்படி எழுதுகிட்டு இருக்கு? அதாங்க எனக்கும் தெரியல, என்னன்னு கேளுங்க. ஆத்தா ஆத்தா, யாரு இது? ஆத்தா பூங்கொடி, வாயா பூவரசு. என்னாச்சு? எதுக்காக அப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்க? என்னத்தன்னு நான் சொல்றது ராசா? ஒத்த பொம்பளை பிள்ளைய பெத்துப்பிட்டு இப்படி அனாதை பண்ணி விட்டுட்டானே அந்த எடுவட்ட பையன். எதுக்கத்தா அப்படி சொல்றீங்க? அப்படிலாம் சொல்லாதீங்க. நாங்க இருக்கோம்ல, நீங்க இருந்தா இருக்கீங்க. நீங்களா இருந்துகிட்டு பிள்ளைய தனியா விட்டுருங்களா? நான் அப்படிலாம் சொல்லாதீங்க அத்தா. இல்லத்தா, என்னதான் நீங்க கூட இருந்து செஞ்சாலும் அந்த பிள்ளைக்கு நம்மளுக்கு அம்மா இல்லையே. அம்மா இருந்த பிள்ளை விட்டுருப்பாங்களான்னு ஒரு கேள்வி வரத்தானையா செய்யும். அப்படிலாம் வராதத்தா. நீ ஏன் அப்படிலாம் நினைக்கிற? அப்படிலாம் நினைக்காத. இந்த பிள்ளை இனிமே தனிமே கிடையாது. நாங்க இருக்கோம், அஸ்வின் இருக்கியா, பூமாரி இருக்கா, எங்க குடும்பம் இருக்கு. எதுக்கு அந்த பிள்ளை கவலைப்பட போகுது? போட்டு கண்ணீர் வராம நாங்க நல்லபடியா பாத்துக்கிறோம். ரொம்ப சந்தோஷம் தான் பூங்கொடி, ரொம்ப சந்தோஷம். ஐயோ, எதுக்காக இப்படி கையெழுத்தெல்லாம் கும்பிடுறீங்க? இல்லத்தா, உன்ன மாதிரி ஒரு மாமனாரும் மாமியாரும் என் பேத்திக்கு கிடைக்க என் பேத்தி தான் கொடுத்து வச்சிருக்கணும். கடைசி வரைக்கும் அத உங்க பிள்ளை மாதிரி நீங்க தான் பாத்துக்கிறணும். எங்க பிள்ளை மாதிரி என்ன? அது எங்க பிள்ளை, நாங்க பாத்துக்கிடுவோம். நீங்க எதை பத்தியும் நினைச்சு கவலைப்படாதீங்க. சரித்தா பூங்கொடி, என்னமோ அந்த கழுதைக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையணும்னு கடவுள் எழுதி வச்சிருக்கு. இதை யாரால மாத்த முடியும்? இதெல்லாம் யாராலையும் மாத்த முடியாது. யார் யாருக்கு யார் தலையில எழுதி இருக்குன்னு இருக்கோ அதுபடிதான் எல்லாம் நடக்கும். ஆமாத்தா ஆமாத்தா. சரி வாங்கத்தா, வீட்டுக்கு வந்த பிள்ளைகளை நான் வேற அழுது கஷ்டப்பட வச்சுட்டேன். வாங்க வந்து உட்காருங்க. இல்லத்தா, இன்னும் 2 நாள்ல உனக்கும் பேத்திக்கும் கல்யாணம். வந்து சேர்ந்துரு. 2 நாள்ல கல்யாணமா? சரித்தா, சரி வந்துடுறேன். அப்புறம் திருப்பரங்குன்ற கோயில்ல தான் கல்யாணம்.
வந்து சேர்ந்துரு, மறந்துடாத. காலையில வெள்ளனாவே கிளம்பணும். சரிதா. என் பேத்தி கல்யாணம், நான் வராம இருப்பேனா? காலையில கண்டிப்பா சீக்கிரமா கிளம்பிடுறேன். சரி வாங்கத்தா, வந்து உள்ள வந்து காப்பி தண்ணி குடிச்சிட்டு போங்க. இல்ல அத்தா, நாங்க கிளம்புறோம். இன்னும் தென்றலோட அப்பத்தாக்கு வேற சொல்லணும். அங்கையா அங்கேயா போறீங்க? அந்த எடுவட்ட பையன் வேற இருப்பானே. வேணாம்தா, நான் வேணா இங்க வர சொல்றேன், வந்து கூப்பிட்டுக்கங்க. இல்ல அது முறையா இருக்காது. வீடு தேடி போய் கூப்பிடணும். கூப்பிட்டாத்தா அதுக்கு ஒரு மரியாதை. அந்த எடுவட்ட பையன் இருப்பானே, அவரோட்டுக்கு இருந்துட்டு போட்டோம். அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என் பையனுக்கு கல்யாணம், என் மருமகளுக்கு கல்யாணம். அதைத்தான் நான் போய் சொல்ல போறேன். நான் ஒன்னும் அந்த ஆளை கூப்பிட போல, அந்த அப்பத்தா தான் கூப்பிட போறேன். என்னமாத்தா நான் சொல்றத கேட்காம போறீங்க? பரவாயில்ல விடுமா, என்ன நடந்தாலும் நாங்க பாத்துக்கோ. ஒரு நிமிஷம் நில்லுங்க. எதுக்கு அத்தா? இருங்க வாரேன். எங்க ஆத்தா எங்க போகுது? எனக்கு என்னமா தெரியும், உன் கூட தானே நானும் நிக்கிறேன். ஆத்தா இருதாயி வாரேன். எனக்கு போய் எனக்கு உருட்டிக்கிட்டு கிடக்குங்க. தாத்தா எங்களுக்கு எதுவும் வேணாம், வாதாயி. இரியா வாரேன். என்னங்க அது ஏதோ ஒரு பெட்டியை தூக்கிட்டு வருது? எனக்கும் தெரியல, இரு பாப்போம் என்னன்னு. என்ன தாத்தா அது? கொஞ்சம் உட்காருதாயி. நீயும் உட்காரியா ராசா? என்ன தாத்தா, என்னது இது? இது வந்து என் மகளோடது. மகளோடதா? என்ன தாத்தா இருக்கு இதுக்குள்ள? என்ன நகைப்பெட்டி எடுத்துக்கிட்டு வந்து நம்ம முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கு? தாத்தா இது எதுக்கு இப்ப தூக்கிட்டு வந்து உட்காந்துருக்கு? சொல்றேயா சொல்றேன், முத பிடிங்க. பிடிங்களா? எங்களுக்கு எதுக்கு இப்ப கொடுக்குற நீ? இது என் பொண்ணோட நகை தானே? ஆமா, என் பொண்ணோட நகை என் பேத்திக்கு தானே சொந்தம். அதுக்கு இது என் பேத்திக்கு சொந்தமானது. இது உங்ககிட்ட தான் கொடுக்கணும். நீங்க போய் என் பேத்திட்ட கொடுத்துருங்க. என்னத்தா விளையாடுறியா? இல்ல தாயி, நான் விளையாடல, தான் சொல்றேன். இது என் பேத்திக்கு தான் சேர வேண்டியது. என் பேத்திக்கிட்ட தான் நான் கொடுக்கணும். இல்ல அத்தா, இது எங்களுக்கு வேண்டாம். தயவு செஞ்சு நான் கொடுக்கறத ஏத்துக்கங்கய்யா. இல்லாட்டா சும்மாவே ஊருக்குள்ள நாங்க உங்க காசுக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டுக்கிட்டு தென்றலையே கல்யாணம் பண்ணி வைக்க போறோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நீ இதை மட்டும் தூக்கி கொடுத்தேன்னு வச்சுக்க, அது உண்மையாயிரும். எங்களுக்கு இதே வேண்டாம். தென்றலை எங்க வீட்டு பிள்ளை. நாங்க எங்க வீட்டு பிள்ளைக்கு என்னென்ன வாங்கி கொடுக்கணுமோ எல்லாத்தையும் நாங்க வாங்கி கொடுத்துக்குருவோம். இது எங்களுக்கு வேண்டாம் ஆத்தா. தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாத தாயி, இதை வாங்கிக்கதாயி. எனக்கும் காலம் போய்கிட்டே இருக்கு. நான் எப்ப போய் சேருவேன்னு எனக்கே தெரியாது. என் மகன் ஒரு ஊதாரி பையன். என் மகன் கையில மட்டும் இது சிக்கிச்சுன்னு வச்சுக்க, ஒத்த இது இருக்காது தாயி. தயவு செஞ்சு உன் காலில் கூட விழுகுறேன், இதை மட்டும் வாங்கிக்க தாயி. என்னால என் பேத்திக்கு செய்ய முடியறத நான் செய்யறேன். தயவு செஞ்சு இதை வாங்கிக்கங்க. வாங்கிக்கிற மாட்டேன்னு மட்டும் சொல்லாதீங்க. பார்த்தா பூங்கொடி, உன் காலில் கூட நான் விழுகுறேன் தாயி. என் பேத்திக்குன்னு என்னால இதுக்கப்புறம் எது சேர்த்து வைக்க முடியாது. ஏதோ என்னால என் மக நகையை மட்டும் கொடுக்குறேன். இது என் மகளுக்கு நான் போட்டது. அந்த பண்ணையார் ஒன்றும் வாங்கி கொடுக்கல தாயி. என்னால முடிஞ்சதை என் பேத்திக்கு செய்யறேன் தாயி. எப்படியும் தென்றலுக்கு அம்மா இருந்தா அவ நகை தென்றலுக்கு தானே போய் சேரும். அவ மட்டும் உயிரோட இருந்தானா அவ அவளோட முடிஞ்சதை அவ பொண்ணுக்கு போட்டு கட்டி வைப்பாள. அது மாதிரி நினைச்சுக்கங்க தாயி. வேணான்னு மட்டும் சொல்லிடாதீங்க. எங்க என்னங்க பண்றது? என்னத்தா இப்படி ஒரு சங்கடமான சூழ்நிலையில எங்களை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டியே. தயவு செஞ்சு புரிஞ்சுக்க அத்தா. இதை மட்டும் நாங்க வாங்கிட்டு போனோம்னு பண்ணையாருக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சும்மா பேசிக்கிட்டு இருக்கிறது உண்மையா ஆயிரும் அத்தா. ப்ளீஸ் அத்தா, மன்னிச்சுக்க, எங்களுக்கு இது வேணாம். அந்த எடுவட்ட பையன் என்னமோ பேசுனா என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். இது ஒண்ணு அவன் வீட்டு சொத்து பத்து கிடையாது. இது என்னோட பொண்ணோடது. என் பொண்ணோடது என் பேத்திக்கு தான் சேரும். இதை நீங்க தடுக்கவே முடியாது. உங்ககிட்ட நான் ஒன்றும் கெஞ்ச முடியாது. இது என் பேத்திக்கு சேர வேண்டிய உரிமை. என் பேத்தியோட உரிமையை யாராலையும் தடுக்க முடியாது. உங்ககிட்ட இதை நான் உதவியா கேட்கல, உரிமையா கேட்கறேன். என் பொண்ணோட நகையை வாங்கிட்டு போக முடியுமா முடியாதா? ஆமா, என்ன மாமா இது? அதான் பொங்கடி, எனக்கும் புரியல. என்ன நீ அவனை பாக்குற, அவன் ஒன்னா பாக்குறியா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா இதை புடி. நீ கொண்டு போய் தான் ஆகணும். என்கிட்ட நீ மறுக்கவே முடியாது. மாமா என்னடி மாமாவாமா புடி. சரி வாங்கிக்க பொங்கடி. ஆத்தா இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு மரியாதை கொடுத்துட்டானே ஆகணும். சரியாத்தா, இது என் மருமகளுக்கு சேர வேண்டியது. என் மருமகிட்ட கொண்டு போய் சேர்த்துறேன். சரி தாயி. சரியாத்தா, நாங்க கிளம்புறோம். வீடு தேடி வந்த பிள்ளைங்க ஒரு வாய் காப்பி தண்ணி கூட குடிக்காம கிளம்புறேன்றீங்களே, இருங்கய்யா. இல்ல அத்தா, நாங்க இங்க இருக்க உங்களுக்கும் பிரச்சனை எங்களுக்கும் பிரச்சனை. நாங்க கிளம்புறோம். சரி தாயி, அங்க மாமா போவோம். என் பேத்திக்கு எதுவும் செய்ய முடியாது வைக்க முடியாதோன்னு நினைச்சு நல்ல வேலை இந்த பிள்ளைங்க வந்துச்சு. நல்ல வேலை எனக்கு ஞாபகம் வந்து என் மகன் நகையை என் பேத்திக்கு எடுத்து கொடுத்துட்டேன். இப்பதான் என் மனசு நிம்மதியா இருக்கு. சேர்க்க வேண்டிய பொருளை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்தாச்சு. இதை வச்சு அது ஏதாச்சும் பொழப்பு நடத்திக்கிட்டான், அதுவே போதும். ஏங்க இதை வேற நம்மகிட்ட கொடுத்து விட்டுருச்சு. இதை பார்க்க பார்க்க எனக்கு சங்கடமா இருக்கு. என்னங்க பண்றது?
எதுக்கு சங்கடமா இருக்கு? இது ஒன்றும் உனக்கு கொடுக்கல, உன் மருமகளுக்கு தானே கொடுத்துருக்காங்க. அவளை கூப்பிட்டு நீயே கொடுத்துரு. சரிங்க. தென்றலே, தென்றலே, என்னடி வந்தது வராதமா தென்றல தென்றலன்னு மருமகளை அழைச்சிக்கிட்டு இருக்க? என்ன விஷயம்? போய் அவ பாட்டியையும் அப்பத்தாவையும் கூட்டு வந்துட்டீங்களா என்ன? ஆமாத்த, தென்றலோட அம்மாச்சியை மட்டும் கூட்டு வந்திருக்கோன்னு அப்பத்தாவை கூப்பிடல. அவளையும் சேர்த்து கூப்பிட்டு வர வேண்டியது தானே? இல்லாத்த, தென்றலோட அம்மாச்சி இதை கொடுத்து விட்டாங்க. அதான் இதை தென்றல்கிட்ட கொடுத்துட்டு அப்புறமா போய் கூப்பிட்டு வரலான்னு நினைச்சோம். என்னது இது? என்ன பெட்டி இது? அப்படியே தங்கத்தையும் வேறத்தையும் கொடுத்து அனுப்பி வச்சிருக்காளாக்கும். நீங்களே பார்க்கத்தானே போறீங்க. இப்படி என்னத்தை கொடுத்து விட்டுருக்கா? எங்க தர பாப்பா. இல்லம்மா, இரு, தென்றல் வரட்டும். தென்றல், தென்றல். ஏன் அவ வந்தாத்தான் திறந்து காட்டுங்களாக்கும்? இருங்க அத்தை, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அத்தை கூப்பிட்டீங்களா? ஆமாம்மா. இது உனக்கு தான். என்னது அத்தை? இத உனக்காக உன் அம்மாச்சி கொடுத்து விட்டாங்க. என்னது? அம்மாச்சி கொடுத்து விட்டாங்களா? அம்மாச்சி வீட்டுக்கு போனீங்களா? ஆமாம்மா தென்றல், நீ ஆசைப்பட்டியாமே கல்யாணத்துக்கு அம்மாச்சியை அப்பத்தாவையும் கூப்பிடணும்னு. அதான் போய் கூப்பிடத்தான் போனோம். அப்பதான் உங்க அம்மாச்சி இதை உனக்காக கொடுத்து விட்டாங்க. அப்படியா? இதுல என்னத்த இருக்கு? அதை தாண்டி நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறா. ஏதோ சர்ப்ரைஸா. எங்க திறந்து காட்டு பாப்போம் என்ன இருக்குன்னு. சரி பாட்டி, இருங்க திறக்கிறேன். என்னது அது? ஆத்தாடி ஆத்தா, எவ்வளவு நகை பாத்தியாதுல, எவ்வளவு நகை இருக்குன்னு. இது உன்னோட அம்மாவோட நகையாமா தென்றல். இது உனக்காக உன்னோட அம்மாச்சி பத்திரமா பாதுகாத்து வச்சிருந்திருக்காங்க. ஆத்தாடி, எவ்வளவு பெட்டி நிறைய சேர்த்து வச்சிருந்திருக்கா. என்ன ஜில்லு? நகை விற்கிற விலைக்கு நான் என்கிட்ட இதே மாதிரி எல்லாம் உனக்கு வாங்கி தருது. அதெல்லாம் உனக்கு கல்யாணம் முடியாதுல பார்க்கலாம். இப்பதான் 2.5 வயசு ஆகுது, அதுக்குள்ள அவளுக்கு நகை கேக்குதா? நகை எனக்கு சேர்த்து வைக்கவே இங்க ஆளை காணமா. இதுல உனக்கு எங்க நான் சேர்த்து வைக்கிறது? பத்தக்காரிக்கு அவங்க அம்மாச்சி தானே சேர்த்து வச்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீ உங்க அம்மாச்சிட்ட கேளு, எனக்கு எவ்வளவு நகை சேர்த்து வச்சிருக்கேன்னு. தகச்சி போய் நிக்கிறீங்க. தங்கம்மா கொடுத்தா வைரமா கொடுத்தான்னு கேட்டீங்கல்ல, பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. தெரியாம கேட்டுட்டேமா பூங்கொடி. சரி விடுங்க அத்தை. எதுக்காக இதை வாங்கிட்டு வந்தீங்க? அம்மா, நீ வேற என்ன வாங்கிட்டு வரலன்னு நினைச்சேன். இல்ல, அம்மாச்சி கொடுத்தாங்கன்னு சொன்னானே, நான் கூட வேற என்னமாச்சும் கொடுத்துருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு தங்க நகை எனக்காக? ஆமாம்மா, உனக்காகத்தான். இல்ல அத்தை, எனக்கு இது வேணாம். பாதகத்தி என்னடி சொல்ற? இவ்வளவு தங்க நகைய வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. எவ்வளாச்சும் எந்த இழுச்ச வச்சாச்சும் இவ்வளவு நகைய வேணான்னு சொல்லுவாளா? தானே, எதுக்கு மாத்தேன்றல இத்தனை நகைய வேணான்னு சொல்ற? உனக்காக உங்க அம்மா சேர்த்து வச்சது தானே ஓ நகை அது. இல்ல பாட்டி, இது எனக்கு வேணாம். என்னதான் இது எங்க அம்மா நகையா இருந்தாலும் இது எனக்கு வேணாம் பாட்டி. ஆண்டி, ஏண்டி வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்க? இல்ல சித்தி, உங்களுக்கு தெரியாது எங்க அப்பா எப்படியெல்லாம் பேசினாரு தெரியுமா? உங்க சொத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு தான் அத்தையும் மாமாவும் அஸ்வினையும் நான் லவ் பண்ண விட்டுருக்காங்கன்னு எல்லாம் பேசினாங்க. இப்ப இதை நான் வாங்கிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அது உண்மையாயிரும். அதுக்காகத்தான் சொல்றேன், எனக்கு இது வேணாம். என்னால எங்க அத்தையும் மாமாவும் அசிங்கப்படக்கூடாது. ஏன்னா இது என்னோட குடும்பம். நீ சொல்றது சரிதாமே தென்றல். நாங்க என்ன நினைச்சோமோ அதை தான் நீயும் நினைக்கிற. ஆனா எனக்கு இது வேணாம் அத்தை. தயவு செஞ்சு இதை எங்க அம்மாச்சிட்டே போய் கொடுத்துட்டு வந்துருங்க. நான் மட்டும் இப்ப இதை வாங்கிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஊருக்குள்ள பேசினது எல்லாம் உண்மைன்னு நினைச்சுக்கிடுவாங்க. எனக்கு எந்த நகையும் வேணாம், எந்த சொத்து வேணாம். எனக்கு நீங்க மட்டும் இருந்தா அதுவே போதும். நீங்கதான் என்னோட பெரிய சொத்து, என்னோட உலகம் எல்லாமே. மருமகளே, நீ இப்படிலாம் பேசுறது கேட்கறதுக்கு எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இப்படி ஒரு மருமக கிடைக்க நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். எல்லா வீட்லயும் பையனுக்கு கல்யாணம் முடிச்சாங்கன்னு வச்சுக்க, மருமக எப்படா நம்ம மகனை பிரிச்சு கூட்டு போவா, எப்படா தனியா கொண்டு போவான்னு நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நாங்க அந்த கவலைக்கு ஆளாகணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா நீ இது உன்னோட குடும்பம்னு நினைக்கிற. அந்த அளவுக்கு நீ நல்ல பிள்ளை. ஆமா ஆமா, நல்ல பிள்ளைதான், நல்ல பிள்ளை. உங்க அத்தா கறிய பத்தியா நகை வேணான்ற? பேசாம நம்ம வாங்கிக்கிருவோமா? அதானே, உங்க அத்தையோட அம்மாச்சி நம்மளை விளக்க மத்த கொண்டே சாத்தி விடுவா. நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா பேசாம இரு. தானே, மழை சின்ன 3 இலை விடல, அதுக்குள்ள உனக்கு நகை கேக்குது. நகை ஆமா ஆமா, ஆசை இருக்கு ஆசை. போய் உங்க அப்பையங்கிட்ட கேளு. ஆமா, அங்க உங்க அப்பா லட்சக்கணக்கில் சேர்த்து வச்சிருக்கியா? நீ போய் கேட்டனே வாங்கி கொடுத்துருவியா? போடி இவளே. வாயாடி வாயாடி, வாங்கிட்ட போய் வாயை கொடுக்க முடியுமா? நான் என்ன பேசுறேன்னா அது அப்படியே திரும்ப பேசு. நீங்களே எங்க அம்மாச்சிட்ட கொண்டு போய் கொடுத்துருங்க அத்தை. அதுதாம நானும் சொன்னேன். ஆனா உங்க அம்மாச்சி கேட்கல. என் பொண்ணோட நகை என் பேத்திக்கிட்ட சேரம்னு கொடுத்து விட்டுட்டாங்க. என்னால மறக்க முடியலமா தென்ற. நீ வச்சுக்க, இதை வச்சுக்க, வாங்கிட்டே வச்சுக்க. அதே மாரி நமக்கு எதுவும் காலைல பேச்சு எதுவும் கேட்டுச்சுன்னு வச்சுக்க, உங்க அம்மாச்சிட்ட போய் நம்ம கொடுத்துட்டு வந்துடலாம். சரியா? இது உன்னோட கல்யாணத்துக்காக உங்க அம்மாச்சி கொடுத்தது. இதை நம்ம மறக்க முடியாது. உங்க அப்பா சேர்த்து வச்ச நகை கிடையாதுல்ல, உங்க அம்மாச்சி சேர்த்து வச்சது தானே. அதனாலதான் உனக்காக கொடுத்துருக்காங்க.
பரவாயில்லம்மா தென்றல், இதை நீ பத்திரமா வச்சுக்க. ஆமாடி, இப்ப இருக்க காலத்துல தங்க நகையெல்லாம் வாங்கி போட முடியுமா என்ன? கழுத்துல போட்டு அழகு பார்க்க கூட முடியாது. உனக்காக உங்க அம்மா நகைய உங்க அம்மாச்சி எப்படியெல்லாம் பத்திரப்படுத்தி வச்சிருந்திருக்கா, அதைத்தான் உனக்கும் கொடுத்து விட்ருக்கா. நீ தான் பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கணும். அத்தை, இதை நீங்களே வச்சிருங்க அத்தை. நீங்க தான் பத்திரமா பாதுகாப்பா வச்சிருப்பீங்க. நான் வேணுன்றப்ப உங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன். ஐயோ அதெல்லாம் வேணாமா, நீயே வச்சுக்க. உனக்குன்னு பீரோ இருக்கும்ல, பீரோ என் மகன் பீரோ இருக்குல்ல, அதுக்குள்ள வச்சுக்க. ஏமாமா, அத்தை வச்சிருந்தா என்ன பிரச்சனை? இல்லத்தா, ஏதோ குண்டு மணி தங்கம் காணாம போனா கூட வீட்டுல பிரச்சனை வந்துடும், அதுக்காகத்தான் நான் சொல்றேன். ஏமாமா, என் மேல நம்பிக்கை இல்லையா? ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? எதுக்காக உங்களது எங்களோடதுன்னு பிரிச்சுலாம் பேசுறீங்க? அப்படிலாம் பேசாதீங்க, இது நம்மளோட. இல்லத்தா, இது உனக்குன்னு உங்க அம்மாச்சி கொடுத்து விட்டது, இதை நீ தான் பத்திரமா வச்சுக்கணும். இல்ல, இத என்னால பத்திரமா வச்சுக்கிற முடியாது. இத நீங்க தானே வாங்கிட்டு வந்தீங்க, நீங்க தான் பத்திரமா வச்சுக்கங்க. என்னம்மா தென்றல், இது அநியாயமா இருக்கு. உனக்கு தானே கொடுத்துருக்காங்க, அப்ப நீ தானே பத்திரமா வச்சுக்கணும். இல்ல சித்தி, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. இத அத்தையே வச்சுக்கிறட்டும். சரிம்மா, நானே பத்திரமா வச்சுக்கிறேன். உனக்கு எப்ப வேணும்னு தோணுதோ அப்ப என்கிட்ட கேளு, நான் எடுத்து கொடுக்குறேன். ஆனா ஒண்ணு, இதுல இருந்து நான் ஒத்தப்பட்ட நகை கூட எனக்கோ என் பொண்ணுக்கோ நான் எடுக்க மாட்டேன். இதுல உனக்கு சம்மதமானு சொல்லு. இல்ல அத்தை, எனக்கு இதுல சம்மதம் இல்லை. நான் எப்படி இதை எடுத்து போட்டு வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் நீங்களும். உங்களுக்கு எப்ப வேணுமோ எடுத்துக்கலாம், போட்டுக்கலாம், வச்சுக்கலாம். இது மட்டும் இல்ல, இதை நீங்க பூ மாறிக்க கொடுக்க கூடாதுன்னு தடுக்க முடியாது. எனக்கு தானே கொடுத்துருக்காங்க, என்னோட பொருள் தானே சொல்றீங்க. அப்ப இதை நான் யாருக்கு வேணா எப்படி வேணா கொடுக்கலாம். பூ மாறிக்கு நான் இதை கொடுக்கத்தான் செய்வேன். இதுல நீங்க எதுவும் சொல்லக்கூடாது. இந்த மறுப்பு உங்களால சொல்லவும் முடியாது. என்ன எப்படி சொல்லிட்டு போறா? தானமா சொல்லிட்டு போறா. அவது ஓய்துன்னு அவ பிரிச்சு பார்க்கல, எல்லாமே பொதுவானது தான் சொல்லிட்டு போறா. இப்படி ஒரு பிள்ளை நமக்கு கிடைக்க நம்ம தான் கொடுத்து வச்சிருக்கணும். பூங்கொடி அத்தியா, அவ என்னதான் வசதியான வீட்டுல வளர்ந்தாலும் திமிரு இல்லாம, அகங்காரம் இல்லாம, ஒன்னது என்னதுன்ற பிரிவு இல்லாம, அவளுக்கு அம்மா இருந்திருந்தா கூட இப்படிலாம் வளர்த்திருப்பாளா என்னன்னு தெரியல. ஆனா இவ வளர்ந்த விதம் எல்லாமே சரியானதுதான். ஆமா அத்தை, இப்ப இருக்க பிள்ளைங்க மாமனார் மாமியார் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஏன் அக்கா தங்கச்சி கூட இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா இந்த பிள்ளை அவளோட நாத்தனார தான் பிள்ளையா பாக்குது. அம்மா அப்பா மாதிரி எங்களை பாக்குது. இந்த பிரிவினையும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்குது. இன்னைக்கே அஸ்வினுக்கு நம்மளா பார்த்திருந்தா கூட இப்படி ஒரு பிள்ளைய பார்த்திருப்போமா என்னன்னு தெரியாத அத்தை. இந்த பிள்ளை நமக்கு கடவுளை தேடி கொடுத்தது அத்தை. ஆமாமா பூங்கொடி, அத்தை ரொம்ப நல்ல அத்தை. ஆமா ஆமா, ரொம்ப நல்லா அத்தை. இதை நான் போய் உள்ள வச்சுட்டு வரேன். சரிம்மா பூங்கொடி. அம்மா அம்மா, அம்மாச்சிட்ட கேளம்மு. என்னத்த கேட்கணுன்றீங்க ரெண்டு பேரும்? என்னடி தங்க, என்ன வேணும் சொல்ல பேத்திக்கு? அப்படி கூட அறிவாள கேட்டா பாரு ஒரு கேள்வி. என்னடி கேள்வி இது? அடியே எடுவட்டச்சிருக்கி, சின்ன பிள்ளைகிட்ட எதெல்லாம் கேட்க சொல்லிக்கிட்டு இருக்க? அம்மா நீ வேற, அவ நான் சொல்றதுக்கு முன்னாடியே என்கிட்ட கேட்டுட்டா. எனக்கு அத்தை மாதிரி இவ்வளவு நகை போடுவியான்னு கேக்குறா. நான் என்னத்த சொல்றது? அதான் உனைய சொன்னேன். உன்னால முடியும்னா முடியும்னு சொல்லி, இல்ல முடியாதுன்னு சொல்லி, அதுக்கு ஏன் பக்கம் திரும்புற? நல்லா இருக்கடி உங்க கூத்து. ஆத்தாள மகளும் நல்லா தான் தெரியுறீங்க. என்னவா என்ன பத்தியாடா? இங்க பாருங்க செல்லம், தென்றலத்துக்கு அம்மா இல்ல. அவளுக்கு என்ன மாதிரி அம்மாச்சியும் அப்பத்தாவும் இருக்காங்க. அவங்க தான் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. தென்றலத்துக்கு அம்மா இல்ல, அதனால அவங்க அம்மாச்சி போட்டாங்க. அம்மா இது நல்லா கூத்தா இருக்கே, அதுக்காக என் பிள்ளைக்கு நகை போடணும்னா நான் இல்லாம இருக்கணுமா என்ன? அடியே, நான் அப்படி சொல்ல வரலடி. தென்றலுக்கு அவங்க அம்மா நகையத்தானே கொடுத்துருக்காங்க. நீயும் உங்க அம்மா கிட்ட இருக்க நகைய நீ வாங்கிக்க. தருவேன், வாயை பழந்துக்கிட்டு நீ உங்க அப்பனும் உட்காந்துருங்க. எனக்காக எங்க அம்மாவோ எங்க அண்ணனும் கஷ்டப்பட்டு உழைச்சு எனக்கு போட்ட நகையை உனக்கு தருவேனாக்கும் வாயிலேயே குத்தி விடுவேன். எனக்கு வேணும்னா உங்க அப்பனை போய் எடுத்து தர சொல்லு. ஆமா போப்பா, அப்ப நீ கேட்டோன்னே வாங்கி கொடுத்தது தள்ளிடுவாரு. இந்த ஆளுக்கு திங்க தூங்கவே நேரம் சரியா இருக்கும். இதுல எங்க உனைய கண்டுக்கிறாரு? என்ன மாமா இது? எதுக்காக இப்படி இருக்க வேலையெல்லாம் போட்டு விட்டு அவசர அவசரமா என்னைய கூட்டு போறீங்க? எங்கதான் கூட்டு போறீங்க? சஸ்பெண்ட். ஆமா, டென்ஷன் ஆயிருவேன். அப்பா தான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் நானும். அப்பா தான் நீங்க சஸ்பென்ஸ் தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி என்னதான் சஸ்பென்ஸ்? கல்யாண வேலை நிறைய இருக்கு மாமா, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு வேற விருந்தாலாம் வந்திருக்கு. அத்தை வேற ஒத்தையில வேலை பார்ப்பாங்க மாமா. ஏன் மாமா இப்படி புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்கிறீங்க? அடியே அடியே, நிறுத்தடி நிறுத்து. எதுக்காக அப்படி புரிஞ்சு தள்ளிக்கிட்டு இருக்க? என்ன வீட்டுல கல்யாண வேலை எவ்வளவு கிடக்கு, அதெல்லாம் விட்டுவிட்டு இப்ப எங்க கூட்டு போறீங்க? சொல்லிட்டேன்ல. சொல்லுங்க, எங்க கூட்டு போறீங்க? உன்ன கடத்திக்கிட்டா கொண்டுகிட்டு போற. சஸ்பென்ஸ் சொல்றேன்ல. எனக்கு என்ன சஸ்பென்ஸ்? சரி அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்காக இவ்வளவு கேப்பு பாம்பன் வழங்கணக்கட்டா? இவ்வளவு நீளமா இருக்கு. ஒன்னும் குறைச்சல. பக்கத்துல வா சொல்றேன். பரவாயில்ல, நீங்க ரோட்டை பார்த்து காரை
ஓட்டுங்க. என்னைய பார்த்துட்டு எங்கிட்ட புளிய மரத்துல விட்டுறாதீங்க. சொல்லுவடி சொல்லுவ, ஏன் சொல்ல மாட்டேன். நீதான் என் பக்கத்துல வந்து உட்காந்தாதான் என்ன இவ்வளவு பெரிய கார்ல இவ்வளவு பெரிய கேப்பா. பேசாம பைக் எடுத்துட்டு வராம போயிட்டோம். நல்லா இருக்கு நல்லா இருக்கு. சரி கிட்டவா. நீங்க முதல் ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டுங்க. எனக்கு பயமா இருக்கு. உயிர் மேல அவ்வளவு பயம். என்ன உங்க கூட நான் 100 வருஷம் வாழ வேணாம்? என் கூட உங்களுக்கு 100 வருஷம் வாழணும்னு ஆசை இருக்கா இல்லையா? ஆசையெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. பின்ன என்னைய பார்த்து வண்டி ஓட்டுனீங்கன்னா எப்படி? ஆசையெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. ஆனா நீதான் என்ன கண்டுக்கிறவே மாட்டிக்கிறியே. என்ன உங்களை கண்டுக்கல? ரொம்ப சலிப்பா இருக்கு. ஹாய் செல்ல குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்ல குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனா அல்ல வச்சுக்கோங்க. அப்படின்னா நாங்க அப்புறம் சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.